எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் இப்போ ஆடி பிறந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா ஆடியில் நிறைய பண்டிகைகளும் ஆரம்பிக்கிறது. அப்புறம் நிறைய தள்ளுபடியில் புடவை நகை இப்போ எல்லாமே எல்லா பொருள்களும் கிடைக்கிறது. அதனால் ஒரு நல்ல எல்லாருக்குமே ஒரு சந்தோஷமான ஒரு மாதம் இது. இந்த ஆடி மாதத்தில் நிறைய பண்டிகைகள் வருது. அதில் நிறைய வரலட்சுமி விரதம், ஆவணி ஆவட்டம், ஸ்ரீ ஜெயந்தி எல்லாமே அடுத்தடுத்து வருது. இந்த ஸ்ரீ ஜெயந்தியில் வந்து எங்கள் மாமியார் அந்த காலத்தில் 27 பட்சணம் பண்ணுவார். கிருஷ்ணருக்கு பிடிக்கும்னுட்டு. ஏன்னா தீபாவளி வந்து நரகாசுரனுக்காக பண்ணுறது. பட் இது அப்படி இல்லை, கிருஷ்ணர் பிறந்தது நமக்கு தெய்வம் அப்படிங்கிறதுனால கிட்டத்தட்ட ஒரு 27 பட்சணம் பண்ணி எல்லாம் பண்ணுவார். இப்போ அந்த மாதிரி அவ்வளோவெல்லாம் பண்ண முடியாது. எல்லாருமே ஓரளவுக்கு வாங்கிடுறா, அப்படி இல்லைன்னா கொஞ்சம் தூரம் பண்ணுறா. கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிச்சது அப்படிங்கிறதுல வந்து பாயசம். பாயசத்தில் நிறைய வெரைட்டி இருக்குது. எல்லா பாயசமுமே ரொம்ப நல்லாயிருக்கும். அதில் என்னென்னா ஒரு 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 ஊரில் ஒரு மாதிரி டைப் ஆஃப் பட்சணங்கள் இதெல்லாம் நடக்கிறது. அது மாதிரி வந்து எனக்கு தெரிஞ்ச வரையும் சில கோவில்களில் ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது பெருமாளுக்கு பிரசாதம்னு பண்ணி கொடுக்கறதுனாலையோ ஒரு தெரியல, எக்ஸலண்ட்டாக இருக்கும். அது மாதிரி நாம் பண்ணால் அவ்வளோ நல்லா வருமானே சந்தேகம். அந்த மாதிரி தான். இப்போ திருப்பதினா லட்டு, காஞ்சிபுரம்னா இட்லி, இந்த உப்பிலியப்பன் கோவில்னா சக்கரை பொங்கல், இந்த ஸ்ரீரங்கம்னா அரவணைன்னு ஒன்று, இது மாதிரி எல்லாம் இருக்கும். அதில் ஒன்று வந்து திருப்பல்லானியும் திருவனந்தபுரமும். திருப்பல்லானியில் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி தான் நான் போயிருந்தேன். அப்போ வந்து அவள் ஒரு சுவாமிக்கு ஒரு இந்த பெருமாள் கோவிலில் ஒரு பாயசம் பண்ணி கொடுத்தா. அந்த மாதிரி ஒரு இது எப்பயுமே சாப்பிட்டதே இல்லை, அவ்வளோ நல்லா இருந்தது. திருவனந்தபுரத்துலேயே அந்த மாதிரி ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்கிறேன். நாங்கள் போச்ச திருவனந்தபுரத்தில் நாங்கள் பாயசம் பண்ண சொல்லலை, இங்கே பண்ண சொல்லி சாப்பிட்டோம். அப்புறம் அதை ரொம்ப நல்லா இருக்குங்கிறதுனால அதை எப்படி பண்ணுவா அப்படின்னுட்டு 2 விசாரிச்சுட்டேன். அவள் சொன்னது இது. அதை வச்சு நான் இன்றைக்கி ஒரு பாயசம் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா ஸ்ரீ ஜெயந்திக்கு பெருமாளுக்கு பண்ணுறதுக்கு நல்ல இதாக இருக்கும். இது வந்து ஒரு பழைய கால இது தான், பட் இருந்தாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா இருக்கும். அதுக்கு என்னென்ன தேவைகள் அப்படிங்கிறத முதல்ல சொல்லிடுறேன். ஒரு கப்பு அரிசினா பச்சரிசி எடுத்துக்கணும். கொஞ்சம் ஒரு 3-4 ஸ்பூன் பயத்தம்பருப்பு எடுத்துக்கணும், பாசிப்பருப்பு. அப்புறம் வந்து அதை வந்து கொஞ்சம் நெய்யில் வறுத்துட்டு அதை வந்து மிக்சியில் ரொம்ப நைஸாக போடக்கூடாது, ரொம்ப அரிசியாகவும் இருக்காத வறுத்து பொடி பண்ணிக்கணும். பொடினா ஒரு இது மாதிரி நொய் மாதிரி பண்ணிக்கணும். அதை வந்து இழுப்பச்சட்டிலையோ இதுலையோ போட்டு பாலை முழு பால் தான் குத்துறாவா, வெறும் இது பண்ணிக்கதே இல்லை. 1க்கு 3 நல்லா பால் அதில் குத்தி சிம்மில் வச்சுட்றான். அது அப்படியே அந்த இதில் வெந்துட்டே இருக்குது. நல்லா வெந்து முடிஞ்சாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறா, ஒரு வெல்லத்தை எடுத்து நல்லா பொடி பண்ணி அடுப்பில் வச்சு அதில் கொஞ்சம் வெல்லத்தை 1க்கு பாதி தண்ணியை வச்சுட்டு அது நல்லா கொதித்து வர சமயத்தில் அதை எடுத்துட்டு அதையும் வதி பண்ணிக்கிறான். அப்புறம் ஒரு தேங்காய் ஒரு மூடியோ இதுவோ தேங்காயை நல்லா மிக்சியில் பாலாக எடுத்துட்டு அந்த பாலையும் இதில் வச்சுக்கிறான். இந்த வெந்து சாதம் மாதிரி இந்த பால்லையே வெந்துடுறது அந்த சாதம். அதுக்கப்புறம் அதில் அந்த வெல்லத்தை கொட்டி கொஞ்சம் கிளறிட்டு அதுக்கப்புறம் அந்த கடைசியாக தான் தேங்காய் விடுறான். அந்த தேங்காய் பாலையும் விட்டு ஏலக்காய் பொடி பண்ணி போட்டு குங்குமப்பூ இருந்தால் குங்குமப்பூ பொடி பண்ணி போட்டு குங்குமத்தை ஒரு பாலில் விட்டு கலந்து அதில் போடுறான். வேறு முந்திரி திராட்சை அது மாதிரி எதுவும் போட காரணம். ஆனால் அந்த பால்லையும் அதுவும் சேர்ந்து அந்த இது ரொம்ப ஜோராக இருக்குது. தேங்காய் இதெல்லாம் சேர்ந்து அது நல்ல டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குது. அதை இன்றைக்கி பண்ணி காமிக்கலான்னு நினைக்கிறேன். நீங்கள் அதை பார்த்துட்டு உங்களுக்கு என்னென்ன எப்படி அதில் சேஞ்சு பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம், மாற்றிக்கலாம். ஏன்னா பாயசங்கிறது எல்லாருக்குமே பிடிச்ச சமாச்சாரம். அதனால அது மாதிரி பண்ணிவிட்டு பெருமாளுக்கு அதாவது கிருஷ்ணருக்கு பண்ணிவிட்டு இது பண்ணணும். சாப்பாட்டு அரிசி பச்சரிசி ஒரு பிடி, ஒரு 2 ஸ்பூனு பாசிப்பருப்பு, தேங்காய் ஒரு மூடி, வெல்லம் வந்து நம்ம அளவுக்கு இது ரெண்டும் கொஞ்சம் கூட அளவு குறைச்சல் இது பண்ணிக்கணும். அவ்வளோதான். 2 4 ஏலக்காய்
மெயினாக இதாக அதுக்கு தேவை. நெய் கொஞ்சம் நெய் குத்தி நெய்யை விட்டு கொஞ்சமாக நம்ம தேவையான அளவுக்கு அரிசி. நெய் ஒரு ஸ்பூனா? நெய் ஒரு ஸ்பூன். அரிசி எவ்வளோ அளவு? அரிசி வந்து நான் வந்து இப்போ அரை தான் போடுவேன். அரை கப்பா? தேவையானது மேற்கொண்டு கூடவோ குறைச்சலோ போட்டுக்கலாம். நிறைய வேணுங்கிறவா நிறைய, குறைச்சலாக வேணுங்கிறவா குறைச்சலாம். இது வறுக்கணுமா? ஆமாம், கொஞ்சம் லேசாக. அதே மாதிரி கொஞ்சம் பயத்தம் பருப்பு. அரிசிக்கும் பயத்தம் பருப்புக்கும் எவ்வளோ ஈக்குவேஷன்? இது 2 ஸ்பூன் தான் பயத்தம் பருப்பு. அரிசி வந்து இது இப்போ கப்புன்னு இதில் அரைக்கும். ரொம்ப வறுக்கணுங்கிறது இல்லை, கொஞ்சம் அது சூடு வந்துட்டுனா. அது வந்து இது வரணுமா, ஒரு கலர் மாறணுமா? அதெல்லாம் சும்மா அது ஈரப்பதம் போகணும். ஈரப்பதம் இல்லை, வாசனையாக இருக்கும். ஓகே. நெய்யும் அதுவும் மிக்ஸ் ஆகும். இந்த அரிசியை மிக்சியில் போட்டு அரிசியும் பாசிப்பருப்பும் உடைச்சி வச்சுருக்கேன். இது வந்து இந்த அளவுக்கு இருக்குது. இது எந்த பச்சை பால் ப்ளூ பால் இதோட போடலாம்? கொஞ்சம் காஞ்சதுக்கு அப்புறம் இதை போட்டால் தான் சரியா. இல்லை ஃபுல் க்ரீம் பால் வேணுமா இல்லை நார்மல் பால் போதுமா? இப்போ இந்த ப்ரிப்பரேஷனுக்கு 1/2 லிட்டர். ஆமாம், இப்போ நான் இன்னைக்கு பண்ணுறதுக்கு 1/2 லிட்டர் பால். பால் பொங்க போகிறது. கொஞ்சம் பால் சூடாகிடுச்சு, நல்லா பொங்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால இது போல் இது வந்து கட்டி தட்டிக்காத கொஞ்சம் கலந்துட்டே இருக்கணும். பாலும் ரொம்ப பொங்கி வழியக்கூடாது, அதனால சின்னது பண்ணிக்கலாம். அதை அப்போ இந்த சிம்மிலேயே வேகணும் இல்லையா? இதில் சிம்மிலேயே வேகிறது ஒரு டைப்பு. இப்போல்லாம் அதெல்லாம் அந்த காலத்தில். இப்போ வந்து குக்கர் வந்ததுனால குக்கரில் அதை போட்டுட்டு அதை வந்து குக்கரில் வச்சுட்டு ஒரே ஒரு மூடி இதை போட்டு பாயிண்ட் போட்டுட்டு ஒரு சவுண்டு வந்ததுக்கப்புறம் சின்னது பண்ணிடணும். இல்லைன்னா பால் பொங்கி குக்கரில் கொட்டிடும். சரி, இப்போ அரிசி போடுறதுக்கு பதில் சாதமாக வடித்து அதை கூட நொய் அப்படின்னு வராது. அரிசி சின்னதெல்லாம் நல்லா இருக்காது. அப்போ தான் அது ஒரிஜினல். ஆமாம், அந்த இதில் சொல்கிறது இப்படி தான் சொன்னான். அவள் சொன்னதை தான் நம்ம பண்ணி. இந்த டிஷ்ஷு பேர் என்னம்மா? திருப்பல்லாணி பால் பாயசம். நான் சாப்பிட்டது அதனால. ஆக்சுவலாக இதுக்கு பேர் பால் பாயசம் தான். திருப்பல்லாணியில் பண்ணி. திருப்பல்லாணின்னா அது எங்கே இருக்குது? அது வந்து ரொம்ப பிரசித்தமாச்சு. ராமர் அங்கே தான் சேது சமுத்திரம் இதுவே கட்டினார் அவர். ஆக்சுவலாக அங்கேருந்து இப்போவும் ஒரு கொஞ்சம் தூரத்துக்கு கல் பாதை மாதிரி இருக்கும். அதுதான் அவன் காமிக்கிறான். ராமர் வந்து அங்கே தான் எப்படியாவது சீதையை பார்க்க போகணுங்கிறதுக்காக இது ராமேஸ்வரத்தில் சிவனை வேண்டின்ற மாதிரி இங்கே வந்து விஷ்ணு இதை இது பண்ணதான் கதை. அந்த நாளில் அந்த இழுப்பச்சட்டிலே தான் அது சின்னது பண்ணி கொதிக்க வைப்பார். குக்கரெல்லாம் கிடையாது. இப்போ வந்து குக்கர் வந்ததுனால இந்த ஒரு பாத்திரத்தில் போட்டு அதை உள்ளே வைக்கணும். இது வந்து பொங்கும், அதனால கொஞ்சம் பெரிய பாத்திரத்தில் அடியில் இருக்கும். நிறைய இருந்ததுன்னா பொங்கி எல்லாம் குக்கரில் கொட்டி போயிடும். அதனால தான் கொஞ்சம் பெரிய பாத்திரத்தை எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து ஒரு மூடி போட்டு இதை மூடி போடும். இது வந்து ஒரு கொஞ்சம் அந்த இது வந்த உடனே பாயிண்ட்டை போட்டு ஒரே ஒரு விசில் தான். அதுக்கப்புறம் அதை சின்னது பண்ணிடணும். சின்னது பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி இருக்கணும். அப்போ தான் அதில் அது நல்லா வெந்துக்கும். அரிசி எடுத்த கப்பால் ஒரு கொஞ்சம் கூட, அரிசியை விட கொஞ்சம் கூட, அரிசி அளவு தான் கொஞ்சம் கூட
வெல்லம் எடுத்திருக்கேன். இதுக்கு இந்த தேங்காய் பால் ரெண்டாவதாக முதல்ல எடுத்த பாலை வச்சுட்டு, இது முதல்ல எடுத்த பால், இது வந்து ரெண்டாவது எடுத்தது, ஒரு மூடி தேங்காய். இப்போ இந்த பாலை விட்டுட்டு முழுக்கப்பட விடலாம், ஒன்றும் இல்லை. இந்த வெள்ளத்தில் இது பாகா எடுக்கிற மாதிரியா இல்லை? பாகலாம் வரும். அது நல்லா அந்த வெள்ளம் கரைஞ்சி விடணும், அவ்வளோதான். அது சக்கரை பொங்கலாக இருந்தால் தான் பாகு வைக்கணும். இது வெறும் பாயசம் தான். ஏலக்காய் இதில் போடணுமா லாஸ்ட்டாக போடணுமா? எப்படி நான் பண்ணலாம். இதில் அழுக்கு இல்லாததுக்காக வடிகட்டுறோம், வேற ஒன்றும் இல்லை. இதில் அழுக்கு தங்கிடும், அதுக்காக. சூட்டில் தேங்காய் பால் எடுத்து வச்ச முதல் பால் இதையும் போட்டுட்டு, கொஞ்சம் ஏலக்காய் பொடி இதையும் போட்டு, அதுக்கப்புறம் இந்த பால் பொங்கல் மாதிரி இது அழகாக பொங்கி எடுத்து சரியாக எடுத்து, இதை வந்து இதில் 2-3 டிப்ஸு சொல்லணும். என்னென்னா, குக்கரில் வச்சுட்டு அதை வந்து பெரிய பாத்திரத்தில் வைக்காத சின்னதாக வச்சோம்னா குக்கருக்குள்ளே பொங்கிடும், அதனால ஒன்று. ரெண்டாவது, இந்த டைரெக்டாக குக்கரில் வைக்கக்கூடாது, ஏன்னா அடி பிடிச்சிடும். பாலுங்கிறதுனால அடி பிடிச்சிடும். தண்ணி வச்சு அதில் ஒரு பாத்திரத்தில் வச்சு தான் இதை போடணும். யூஸ்வலாக இதில் நெய் விடணுங்கிறது இல்லை, விருப்பப்பட்டவன் நெய் விட்டுக்கலாம். இப்போ இதில் இதை கொட்டி நல்லா இது பண்ணிக்கலாம். இதில் வெல்லம் ஏலக்காய் இல்லையா? வெல்லம் தேங்காய் பால், தேங்காய் பால் இது கொஞ்சம் நல்லா கட்டி இல்லாத நல்லா இது பண்ணிடணும். குக்கரில் வைக்கிறதுனால இது கட்டி தட்டிடும். இதே இழுப்பு சட்டியில் போட்டு நம்ம அப்பப்போ கலக்கினாக்க கட்டி தட்டாது. தேங்காய் பால் விட்டுறதுனால ரொம்ப அடுப்பில் வைக்கக்கூடாது, முறிஞ்சிடும். நல்லா கொஞ்சமாக ஒரு 5 நிமிஷம் இது கலப்படுறதுக்காக. இப்போ இதில் குங்குமப்பூவையும் கலந்து போட்டு, இவ்வளோதான் இதனுடைய இது. பட் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இப்போ பெருமாளுக்கு ரொம்ப உகந்தது. அந்த நாளில் வந்து விறகடுப்பு, இப்போவும் எல்லா கோவில்களையும் விறகடுப்பு தான். விறகடுப்பு அப்புறம் குக்கர்லாம் கிடையாது. அதனால அவள் அந்த இழுப்பு செட்டில் வச்சு அடுப்பை அப்பப்போ அட்ஜஸ்ட் பண்ணிடுவாள். இன்னும் நெய் ஆட் பண்ணுமா? என்னது? நெய் இன்னும் சேர்க்கணுமா? நெய் வந்து நான் சொல்லலை, நமக்கு வேணும்னா 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இது முந்திரி திராட்சை எல்லாம் அதெல்லாம் கிடையாது. போடணுன்னா போட்டுக்கலாமா? என்ன தெரியல, அவள் போடலை. அதான் இல்லை, நம்ம இஷ்டம் போடனா போட்டுக்கலாமா? அதான் அவள் நிறைய சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பே இல்லை. பட் அவளுடைய இது இதான் நிற்றது. அந்த கோவிலில் இதுதான் பண்ணுறேன்னு சொன்னான். அவள் முந்திரியெல்லாம் சேர்க்க காணும். டிஷ்ஷு பேர் என்ன சொன்னீங்க? எது பேர் டிஷ்ஷோட பேர்? திருப்பல்லாணி பால் பாயசம், அவ்வளோதான். பட் டைம் எடுக்கும், கொஞ்சம் பார்த்து பண்ணணும். 2-3 இது கொஞ்சம் பொறுமையாக எடுத்து பண்ணணும். பொறுமையாகவும் பண்ணணும், கொஞ்சம் டைம் எடுக்கும். அடுப்பை நம்ம சின்னதாக வச்சுக்கணும், அதுவும் வேறு. ஓ, எல்லாம் கலந்து அவ்வளோ அழகாக. விறகடுப்புங்கிறதுனால பால் பொங்காத ஜாஸ்தி பார்த்துப்பா. வெல்லம், தேங்காய் பால், அரிசியெல்லாம் சேர்ந்து நல்ல ஒரு கலர் அழகாக வந்திருக்கு. ஆமாம், சக்கரை பொங்கல் பாயாசம் எல்லாம் கலந்து இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நல்லா பார்க்கறதுக்காக. ஆமாம், இந்த கட்டியை மட்டும் அப்போ எடுத்துக்கணும். ஏன்னா குக்கரில் வைக்கிறதுனால இது இழுப்பு சட்டியில் இருந்தால் கட்டி தட்டாது, கடையிலேருந்து இருக்கிறதுனால. குக்கரில் வந்து அது கொஞ்சம் இதுதான் திருப்பல்லாணி பால் பாயசம் பெருமாள். எல்லாரும் இது ஸ்ரீஜெயந்திக்கு பண்ணி
பெருமாளுக்கு பண்ணதுன்னா ரொம்ப விசேஷம். திருப்பல்லாணி பெருமாளை வச்சுட்டு இது பண்ணி பண்ணுறாங்க. எந்த பொருளாக இருந்தாலும் அதுவும் இனிப்பு இருந்தால் கண்டிப்பாக எங்கள் பெருமாளுக்கு பண்ணாத நாங்கள் யாருமே எடுத்துக்க மாட்டோம். அவருக்கு இப்போவே பண்ணியாச்சு. இது வந்து பால் பாயசம்னு தான், அது திருப்பல்லாணியில் பண்ணுறதுனால திருப்பல்லாணி பால் பாயசம்னு சொல்கிறோம். இப்போ சிதம்பரத்தில் வந்து அதில் அங்கே இருக்கிற ஸ்பெஷல் திருவாதிரை போது களி பண்ணுறது அதெல்லாம் அது மாதிரி அங்கேயும் திருப்பல்லாணிலையும் நம்ம பணம் கட்டினோம்னா அவள் இதை பாயசம் பண்ணி பெருமாளுக்கு பண்ணி கொடுப்பா. அதனால் இதுக்கு பேர் திருப்பல்லாணி பால் பாயசம்னு. ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். நீங்கள் எல்லோரும் அதை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருக்குது என்னன்னு எழுதுங்க. ஒரு 2 முக்கியமான குறிப்பு மறுபடியும் சொல்கிறேன். என்னென்னா, அந்த காலத்தை அடுப்பில் வச்சு கிளறதுனால அடி பிடிச்சிக்காது, கட்டி தட்டாது, அவளே கிளறிடுவாள். இப்போ நம்ம குக்கரில் வச்சோம்னா அது வந்து அப்படியே வச்சோம்னாலும் இல்லை சின்ன பாத்திரத்தில் வச்சாலும் பால் பொங்கி வெளியில் வந்துடும். அதனால் அதை வந்து கொஞ்சம் பெரிய பாத்திரத்தில் போட்டு மூடியும் போட்டு அடுப்பை சிம்மில் வைக்கணும். அப்புறம் அதை ஆனதுக்கப்புறம் அதை கட்டி தட்டி இருக்கும். அதனால் கட்டி தட்டாத அதை நல்லா கிளறி விட்டுட்டு அப்புறமா வெள்ளைப்பாகில் போடணும். இது வந்து அதனுடைய டிப்ஸு. அதனால் அப்புறம் அது நல்ல டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். தேங்காய் பால் எல்லாமே சேர்றதுனால வெந்திரி திராட்சை அவாலாம் போடலை. நமக்கு வேணும்னா நம்ம அதெல்லாம் சேர்த்துக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அவாவா இஷ்டம், யாருக்கு என்னென்ன பிடிக்குமோ அதை மாற்றி பண்ணிக்கலாம். இது எல்லாருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்துக்கள். எல்லோரும் இதை பார்த்துட்டு எங்களுக்கு எழுதணும். உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி, வணக்கம்.